நடந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் அவருடைய தந்தையார் தான் பண்ணுறான். மாறானோடனே 10 நிமிஷத்தில் அவங்க தந்தையார் வந்துடுறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா இன்வால்வ்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறது பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அதை கண்டிக்கணும். கண்டிச்சிருந்தா அந்த ஆணவங்கள் நடந்திருக்காங்க. ஆரம்ப காலத்திலே இவங்க 2 பேருக்குள்ள லவ் அஃபேர் இருந்துச்சுன்னா 2 பேரும் பேசி முடிச்சு அந்த பையனை வளர்க்குற தந்தையிடம் இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ போட்டிருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் அவங்க அப்பா பேரண்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கணும். இல்லாட்டா அவனை சரிதான்டா அப்படின்னு அப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏதோ நடந்திருக்கணும். இதை வாட்ச் பண்ணியிருந்தால் ஒன்று தாய் தப்பா என்ன பண்ணணும், கண்டிப்பாங்க. இவங்க கண்டிக்கணும். அதனால் ஏற்பட்ட இன்சிடென்ட் தான் நான் நினைக்கிறேன். நடந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அவருடைய தந்தையார் தான் பண்ணுறான். மாறானோடனே 10 நிமிஷத்தில் அவங்க தந்தையார் வந்துடுறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா இன்வால்வ்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அந்த பொண்ணு கூட சொல்லுறாங்க. ரொம்ப ஆண்டுகளாக 2 பேரும் காதலிக்கணும்னு சொல்லி லவ் பண்ணியிருந்தா அதை பேசி சமாதானம் பண்ணிக்கலாமே. கொலை செய்யக்கூடிய லெவல் என்ன வந்துச்சு எதனால? அப்போ அதுக்கு பேர் ஆணவ கொலை. இங்கே இப்போ தளம் என்று சொல்கிறது நிறைய யூடியூப் வந்துச்சு. சட்டத்துக்கு மீறி செயல்படுகின்ற வலைத்தளங்களை அரசு முடக்கணும். இதுக்கு தீர்வு சட்டம் என்பது வேண்டும், இல்லை என்று சொல்வதற்கு. சட்டம் என்பது வேண்டும், சட்டம் இருந்தாலும் நாம் திருந்தணும்ல. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இந்த கவின் கொலை வழக்கில் பயங்கரமாக எதிரொலிச்சிருக்குது. உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? ஆணவ கொலை நடப்பதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் நானும் எதுக்கு தான் செய்கிறோம், எதுக்கு தான் இருக்கோம். நடக்கக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறது பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அதை கண்டிக்கணும். கண்டிச்சிருந்தால் அந்த ஆணவ கொலை நடந்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஆரம்ப காலத்திலே இவங்க 2 பேருக்குள்ள லவ் அஃபேர் இருந்துச்சுன்னா 2 பேரும் பேசி முடித்து ஒன்று பிரிஞ்சிருக்கணும், இல்லாட்டா சேர்த்து வச்சுருக்கணும். சேர்த்து வச்சுருந்துருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. பிரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இருக்காது. கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இருவரும் ஒரு மனம் 2 பேருமே நல்லா காதலித்து நல்லா இருந்திருக்காங்க, ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஒரு ஆணவம் அப்படின்றது எங்கேருந்து வருது? ஆணவம் என்பது அந்த பையனை வளர்க்குற தந்தையிடம் இருந்து வரைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ போட்டிருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. கொடிய வாள் தலையில் வச்சு சுமக்கிறது, காலை தூக்கி அருவாமையில் வச்சுருது, இது எல்லாம் அவங்க அப்பா பேரண்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கணும். இல்லாட்டா அவனை சரிதான்டா அப்படின்னு அப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏதோ நடந்திருக்கணும். இதை வாட்ச் பண்ணியிருந்தால் ஒன்று தாய் தப்பா என்ன பண்ணணும், கண்டிப்பாங்க. இவனை கண்டிக்கலை. அதனால் ஏற்பட்ட இன்சிடென்ட் தான் நான் நினைக்கிறேன். அதனால ஏன்னா ஒரு சிறிய ஒரு கேக் எடுத்து வெட்டினாக்கா உடனே போலீஸ் போய் உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. இவன் தொடர்படியாக போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். தந்தையாருக்கு தெரியாமல் இருக்குமா? எங்களுடைய கேள்வி அது ஒரே கேள்வி. தாய் தந்தையருக்கு தெரியாமல் இருந்த வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த மட்டும் நடந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அவருடைய தந்தையாருக்கு தான் பண்ணுறான். மாறானோடனே 10 நிமிஷத்தில் அவங்க தந்தையார் வந்துடுறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா இன்வால்வ்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது காவல்துறை கண்டுபிடிக்கணும்னா, எங்கேயோ டெல்லியிலேருந்து எவனோ ஒரு ஃபோனில் பேசினா உடனே எஃப்ஐஆர் போட்டு சேர்க்குறாங்க காவல்துறை. எனக்கே நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நான் திருநெல்வேலியில் என் வீட்டில் எவனோ ஃபோனில், அப்போ தொலைபேசி கிடையாது, லேண்ட்லைன் தான், எவனோ ஒருத்தன் ஃபோனில் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா அந்த கொலை செய்ய சம்மந்தப்பட்டவங்க இவரால் தூண்டி இருக்கப்படுமோன்னு ஒரு கேள்வி கேட்டு எனக்கு தண்டனை கொடுக்குறானு. அதே மாதிரி அவங்க தாய் தந்தையை அவனை ஊக்கி வச்சுருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அடுத்த செகண்டு மர்டர் பண்ணால் ஒன்று என்ன பண்ணுவோம், பையன் எஸ்கேப் ஆவான். ஒன்று இல்லாட்டா நேராக போய் கோர்ட்டு நேராக ஸ்டேஷனில் போய் சான்றான், நான் தான் வெட்டுன்னு சான்றான். அவங்க அப்பா அவனை உடனே போலீஸுக்கு பிடிச்சி கொடுக்காரான். பிடிச்சி கொடுத்தோன்னே அவனை காப்பாற்றுறதுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு. நான் கேட்குறேன், ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பிள்ளை இப்படி வளர்த்தது முதல் தவறு. அவன் செய்தது ஆணவ கொலை தான், அது எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த பொண்ணு கூட சொல்லுறாங்க, ரொம்ப ஆண்டுகளாக 2 பேரும் காதலிக்கணும்னு சொல்லி லவ் பண்ணியிருந்தால் அதை பேசி சமாதானம் பண்ணிக்கலாமே. கொலை செய்யக்கூடிய லெவல் என்ன வந்துச்சு எதனால்? அப்போ அதுக்கு பேர் ஆணவ கொலையா இல்லையா? இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இது முதலமைச்சர் மட்டும் இல்லை, மத்திய அரசு இது கண்காணிக்கணும். இந்தியா முழுவதுமே ஆணவ கொலையில் இங்கும் நடக்கக்கூடாது என்பதற்கு சட்டம் கொண்டு வரணும். சட்டத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது காவல்துறை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த இனிமேல் அது நடக்கக்கூடாத லெவலில் தென் மாவட்டங்களில் நடக்கிறது காரணம் ஒரு சில குறுக்கிராமங்களில் இந்த வெஞ்சன்ஸு இந்த மாதிரி ஒரு சில குறுக்கிராமங்கள் எல்லாமே கிடையாது. எல்லாருமே இப்போது
ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே எங்கள் ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்கு நம்ம போகிறது அவங்க வர்றது அந்த மாதிரி தான் நாங்கள் ஈடுபாடோட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். இது ஒரு சாபக்கேடு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் இது ஆணவ கொலை தான், அதில் மாட்டுக்க. சில கட்சியினர்களை இவங்க சார்ந்தவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைப்புகளை சார்ந்தவங்களுடைய அவங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில பேர் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்க மாதிரி இருக்கும்போது இந்த சமூக தலைவர்கள் அந்த சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கூட்ட அரங்கம் போல அமைத்து அவங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமா சார்? இப்போ இந்த தளத்தில் சண்டை போடுறான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அறியாமல் சண்டை போடுறாங்க. நடந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் ஊர் அறிஞ்சதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் எதனால நடந்துச்சு. காதலர்னால பிரச்சனை வந்துச்சு, இது ஆணவ கொலை தான் என்பதற்கு அப்பட்டமாக தெரியுது. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததை வச்சு தளத்தில் பேசுறது எவ்வளோ பெரிய தவறு உருவாக்குங்கிறத முன்னுதாரணம். தளம் என்பதை நான் முடக்கணுன்னே சொல்கிறேன். இப்போ தளம் என்று சொல்கிறது நிறைய யூடியூப் வந்துச்சு. 10 பேர் சேர்ந்தா ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க. இந்த யூடியூப் வந்து கான்ட்ரவர்ஸை பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய கிரெடிட் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் அந்த தப்பாக கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதனால் இது நம்ம பேசினா அப்படி வருமோ இப்படி வருமோன்னு இவங்க ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி ஒரு தவறான ஒரு முன்னோட்டம், நிபந்தனைகளை கடந்து பேசக்கூடிய சட்டத்திற்கு மாறாக பேசக்கூடிய வலைதளங்கள் மீது அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். நான் முடக்கன்னு சொல்கிறேன், நடவடிக்கை எடுங்கன்னே சொல்ல. சட்டத்துக்கு மீறி செயல்படுகின்ற வலைதளங்களை அரசு முடக்கணுங்கிறேன். எதுக்கு பேசுகிறாம்னே தெரியாமல் நிறைய பேர் பேசுகிறான், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான். அது மட்டும் இல்லை, அதை வந்து சாதாரண கொலையாக இருந்தாலும் சரி, ஆணவ கொலையாக இருந்தாலும் சென்சிட்டிவ் மேட்டராக கொண்டு போய் அந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய லெவலில் வந்து உருவாக்குறாங்க. அப்போ அந்த யார் காரணம்? அந்த வலைதளம் தான் காரணம். அப்போ அந்த வலைதளத்தை முடக்கக்கூடிய நிலை யார்கிட்ட இருக்குது? அரசுகிட்ட இருக்குது. அதை அரசு சரி பண்ணிச்சுன்னா அந்த நிலை வராதுன்னு நான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் நல்ல தளங்கள்லாம் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஒரு சில இதுக்குன்னே அலையுதாங்க, பிரச்சனையை உருவாக்கணும், அரசை டேமேஜ் பண்ணுங்கிறதுல இவன் மேலே வரணும், இப்படி போட்டால் தான் வரும் அப்படி சொல்லி ஒரு பேடு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அது தவறுன்னு நான் சொல்கிறேன். இந்த சுர்ஜித்துக்கும் வந்து அந்த ஒரு ஆணவ கொலை மீதான ஒரு வெறி தாகம், அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மறைஞ்சிருந்திருக்கு வன்மம், ஒரு சமூகம் ரீதியான வன்மமாக தான் இது எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. அவர் பின்னணியில் ஏதோ ஒரு கூலிப்படைகள் மறைந்திருக்குது அப்படின்ற ஒரு பேச்சை சொல்கிறாங்க. கூலிப்படைகள் மறைந்திருக்கிறதாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அப்படின்னா அவங்க கூட 4 பசங்க வந்திருப்பாங்க, கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் வந்திருப்பாங்க. அப்படி வந்த மாதிரி இல்லை. அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ டிஸ்ட்ரிபியூட் நடந்திருக்கு. இங்கே அந்த சைடில் என்ன இல்லை, இந்த சைடில் ஏதோ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் நடந்திருக்கு, பேரண்ட்ஸு பையன் எல்லாம் சேர்ந்து. ஆனால் 7 ஆண்டுகளாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த அம்மா வந்து அந்த எஸ்ஆர் இருக்கிற அம்மா வந்து அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்க. நீ இப்போ இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாலே கூப்பிட்டுவோம் பையனை ஒழுங்காக இருக்கு அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அந்த அம்மாவை, யார், நவீனுடைய அம்மாவை மிரட்டியிருக்காங்க. அந்த அம்மா அப்போ அப்படி மிரட்டுறவங்க என்ன பண்ணிக்கணும், இந்த பொண்ணு இந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனோட பழகாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக தாய் தப்பண்ண சொல்லணும், இவனுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிருக்கோம், காவல் நிலையத்தை அணுகியிருக்கணும். அவங்களாவது காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கணும். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்க காவல் அதிகாரி காவல்துறையில் இருக்காங்க, நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை கிளப்பாங்கன்னா அவங்க டீசெண்டாக ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ டிஸ்பியூட் பேசியிருக்கணும், அதனால தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து இதுதான். அவங்க ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நம்ம இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது, என்ன அவனை பார்த்துட்டு திருட்டு போயிடா அடியில் அப்படின்னு சும்மா பேசுவோம்ல, இதை பேசி இதனால ஒரு சம்பவம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. உயிரை பறிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு இளைஞனுக்கு, சாமானியனுக்கு எங்கேருந்து சார் இப்படி வரும்? வளர்ப்பு சரியில்லை, அதுதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. இவன் கண்டிப்பாக மதுக்கு அடிமையாக தான் இருந்திருப்பான். அப்போ கண்டிக்க வேண்டியது யார்? தாய் தந்தையர். இது வளர்ப்பு சரியில்லாமல் நடந்தது தான். பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கான், தடகள வீரர்னு சொல்கிறாங்க. படிப்பு சரி, படித்து என்ன பிரயோஜனம்? முட்டாளதுக்கானே. இதில் ஜாதி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. மீண்டும் ஒரு கவின் மரணம் நிகழக்கூடாது சார், தீர்வு என்ன? இதுக்கு தீர்வு வந்து சட்டம் என்பது வேண்டும், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. சட்டம் என்பது வேண்டும், ஆனால் நாம திருந்தணும்ல. சட்டம் இருந்தாலும் நாம் திருந்தணும்ல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சாராய கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நான் அந்த இடத்துல நான் என்ன பதிவு பண்ணுவேன் தெரியுமா? நீ யாருமே குடிக்க அந்த கடைக்கு போகாத, தன்னால் மூடிட்டு போயிடுவோம். அரசு மூடமாக போடாதா? அப்போ நீ திருந்தணும் தான் அர்த்தம். மதுனால் தான் நிறைய நடக்குது, சம்பவங்களே தான் நடக்குது. அதே மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுக்கு அவங்க குடும்பம் தான் காரணமாக இருக்குது, கூடாதுன்னு சொல்கிறேன். இளைஞர்களுக்கு சமூகம் ரீதியான ஒரு போதையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல உங்களோட விழிப்புணர்வு, ஸ்ட்ராங்கான கருத்து என்ன சார்? மது என்பது
அழிவு சக்தி நம்ம படிச்சிருக்கோம். அழிவு சக்தியை நாம் அழித்து கொண்டு போகிற மதுவை ஊக்குவிக்கக்கூடாது. அதற்கு காரணம் நம்முடைய வளர்ப்புகள். நான் அடிக்கடி சொல்வது தாய் தந்தையுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு தன்மைகள் தான் அந்த குழந்தை எப்படி வளரும்னு சொல்கிறாங்க. அன்னை வளர்ப்பதில் பாட்டு கூட பிள்ளை வளர்ப்பது அன்னை வளர்ப்பது. அந்த தாய் வளர்க்குற வளர்ப்பில் தான் அந்த குழந்தை செல்வம் எப்படி படிக்கணுமா வேண்டாமா, தவறுதான பாதையில் போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த குடும்பத்தில் ஏதோ அவன் குடிக்க ஆரம்பித்தானா ஆரம்பத்தில் கண்ட்ரோல் பண்ணணும். லவ் பண்ண ஆரம்பிச்சானா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும். இல்லாட்டா அவனுக்கு அந்த வயசு வந்துச்சுன்னா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இதை செய்ய தவறாத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு. இதுக்கு தனிச்சட்டம் வேண்டும்னு கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் கேட்டிருந்தாங்க. முதலமைச்சர் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய சட்டமே சரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க மேலே ஒரு 60 நாட்களில் இதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு நியாயம் என்பது சொல்வதை விட உண்மையான குற்றவாளிகளையும் போடணும்ல. அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசு காப்பாற்ற துடிக்கக்கூடாது. இல்லை, தவறு நடந்துச்சு, அதிகாரி பையன்னா அதிகாரியை காப்பாற்றிட்டு பையனை மட்டும் கேஸ் போட்டா 5 நாள் போராட்டம் தேவைப்படாது இல்லையா? நீ உண்மையிலேயே அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருந்தால் நல்லா தெரியுது உங்களுக்கு, அப்பட்ட வருத்தமாக தெரியுது காவல்துறை அதிகாரிகள் தான் அவன் பையன்தான் அப்படின்னு தெரியுது. காவல்துறை அதிகாரி இன்வால்வ்டுன்னு உங்களுக்கு தெரியுது. அவரை ஏன் காப்பாற்றுக்கு அரசு துடிக்கிறீங்க? நீங்கள் அந்த சூழ்நிலை அவரையும் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் இது அப்படியே முடிஞ்சிருக்கும். போராட்டம் தேவைப்பட்டிருக்காது. கைது பண்ணலைங்கிறனால தான் போராடக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கைது பண்ணி தானே நான் அந்த நிலையை சரி பண்ண முடிஞ்சுது. அதை முதல்ல நீங்கள் காவல்துறை சட்டம் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் செய்ய தவறுறீங்க? காரணம் என்ன? காவல்துறை என்ற ஒரு ஜாதி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு கொலை கூட பார்த்தீங்களா, அந்த அடித்து கொண்டாங்கன்னா காவல்துறை. இந்த மாதிரிலாம் காவல்துறை மேலே நிறைய கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பழி வருதுங்கிறதுக்காக வேண்டி மறைக்க பார்க்கக்கூடாது அரசு. யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான், பிடிச்சி திருநாட்டுக்குள்ள உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இறுதியான ஒரு கேள்வி, இது என்னென்னா அந்த இளைஞருக்கு நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படிக்க வச்சுருக்கிறாங்க. அந்த இளைஞருக்கு ஒரு 6 லட்ச ரூபா நிதி தான் கொடுத்துருக்குறாங்க, நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு ஒரு இழப்பீடாக அமையுமா? இந்த உயிருக்கும் அதுக்கும் ஒரு தகுமா? அது SC/ST ஆக்ட் சட்டத்தின் அடிப்படையில் 12 லட்ச ரூபா கொடுக்கும். சட்டம் இழப்பீடு கிடையாது. நீங்கள் அந்த சட்டத்தை SC/ST ஆக்டில் இன்னொரு சமுதாயத்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் யாரும் கொலை செய்யப்பட்டாலும் சட்டத்தினுடைய வரம்பு தான் அது. அதுக்கு 12 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணுவாங்க. இறந்த உடனே 6 லட்ச ரூபா கொடுப்பாங்க. SC/ST ஆக்டில் கொடுக்கணும். 6 லட்ச ரூபா எஃப்ஐஆர் சார்ஜிட்டு போட்ட பிறகு 6 லட்சம் கொடுக்கணும். இதுதான் சட்டம். ஆனால் அந்த இழப்பீட்டு தொகையோட வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் அரசு கொடுத்துருக்கா? இது வரைக்கும் எவ்வளவோ சமூகங்கள் கொடுக்க மறுத்துடுறாங்க. ரொம்ப எளிமையாக இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இது SC/ST ஆக்டில் உள்ள சட்டத்தை சொல்கிறேன். அது நடைமுறைப்படுத்துகிறாங்களா? இல்லை. இழப்பீடுன்னு சொன்னால் ஒரு உயிருக்கு இழப்பீடு யாரால் கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் தாங்காது. இழப்பீடு என்பது சரி செய்ய முடியாது. உயிருக்கு ஒரு பணத்தை கொடுத்து செய்யக்கூடிய இழப்பீடு கிடையவே கிடையாது. உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.